பார்க்க போற பதிவுல ஒரு போட்டோஷாப் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ போட்டோஷாப்ல ஏற்கனவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டியூட்டோரியல் வந்து ஒரு நல்லாவே எடிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய தம்ப்நெயில ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், லேஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற பகுதியில் ஸோ நான் வந்து டாபிக் உள்ள டேரெக்டாகவே போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும், டெக் வித் தமிழ் அப்படின்ட்டு. இந்த டெக் வித் தமிழ்ல இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த ஒரு ஆர்ட் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுக்கான சைஸ் என்ன, இதுக்கான எம்பி எவ்வளோ, இது எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம இன்னைக்கு இருக்கிற பதில பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப். இப்போ நான் வந்து சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சேனலுடைய ஆர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பிக்சல் சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கணும். 2560 into 1440 பிக்சல்ஸ். ஸோ இந்த ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஒரு விஷயத்தை வந்து எடிட் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய சேனல் ஆர்ட்டாக வந்து இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக வந்து ஒரு தம்ப்நெயில் வச்சிருப்பேன். இப்போ வந்து பாருங்க ஒரு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கே பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்ச்சஸ், ஃபீட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணணும். ஸோ கூகுளோடைய அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சைஸ் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பிட் வந்து பார்த்தீங்கன்னா 2560 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து 1440 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன்ஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து பக்காவாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே நம்ம என்ன ஒரு பிக்சல் ரேஞ்சில் வந்து செட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இப்போ என்னுடைய சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலுடைய ஆர்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ நான் பிக்சல் ரேஷியோ கம்மியாக சேவ் பண்ணனால தான் எனக்கு கம்மியாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரத்யேகமாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சைஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் டெஸ்க்டாப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சைஸ். ஸோ இங்கே மேலே டாப்பில் இந்த ப்ரௌன் எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னா சென்டர் பொசிஷனில் மட்டும் நம்மளுடைய இந்த எடிட் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸோ மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினான பார்ட். ஸோ இந்த பிரத்யேகமான பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெஸ்க்டாப்போடைய இந்த மவுஸ் பேட்ல இருந்து ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முதல் உலகம் எங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டர் பொசிஷன், அதாவது டேப்லெட்டில் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய பொசிஷன். ஸோ பக்கத்தில் ஃபாலோ மீ இன் சோஷியல் மீடியா டெக் வித் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேப்லெட் சைஸுக்கான ஒரு எடிட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நான் கொடுத்துட்றேன் எந்த சைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த டெஸ்க்டாப்போடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2560 அப்படின்ற ஒரு ரேட்டிங்கில் இன்ட்டு 423 அப்படின்ற ஒரு சைஸில் நான் கொடுத்துருக்கேன். நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபுல் சைஸுக்கான ஒரு இதுவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட்டுக்கான ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் சைஸுக்கான ஒரு சேனல் ஆர்ட். ஸோ இதே நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போகிறேன். மினிமம் சைஸு அண்டு மொபைலோடைய காமினல் சைஸ். இப்போ மொபைலில் உங்களுக்கு வியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும்.
ஸோ மொபைலில் தெரியணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஆஃப் பொசிஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நான் 3 செக்ஷன் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஜஸ்ட் டெஸ்க்டாப்ஸ் மேக்ஸிமம் சைஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இது மேக்ஸிமம் சைஸ். இப்போ ஒரு டிவி சைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே நான் போடுறேன் அதை. ஏன்னா இப்போ எல்லார் வீட்லையுமே காமனாக வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேயே வந்து வியூ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும். ஸோ அதோடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2560 பிக்சல். இது எல்லாமே வந்து பிக்சலில் தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பிக்சல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை இங்கே ஃபார் ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2560 into 4 1440. ஸோ 2560 அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, நான் இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிடுறேன். 1440 ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டிவிக்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதே இதில் வந்து நான் என்ன ஒரு நியூ இதிலே வந்து நான் நியூ கொடுக்குறேன். மேக்ஸிமம் சைஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 2560 அதே போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹைட்டை மட்டும் நம்ம கம்மி பண்ணால் போதும். 423 அப்படிங்கிறது கலர் நான் கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். சாரி, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கலரோட வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். நான் இங்கே ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சென்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் பார்த்துங்க, எது சென்டராக வருது அப்படின்ட்டு. இந்த இடத்துல லைன் பார் வருது பாருங்கள், அதுதான் சென்டர் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மேக்ஸிமம் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இது தேவையில்லை, எதுக்கு பெஸ்ட்டாக நியூ டேப் அதிகமாக ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு நியூ அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இப்போ நான் டேப்லெட் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண போகிறேன். பிசி ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலை. எங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியல. அப்படின்றத கொடுத்துட்டு 423 அப்படிங்கிறது காமன் ஹைட்டு தான் ஓகேங்களா. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஓ சாரி, இதுக்கும் நான் கலர் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ரெட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு பொசிஷனில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பொசிஷன் போட்டோம் இல்லையா. ஸோ அதே தான். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா அந்த 423 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிக்சல்ஸ் வந்து நான் போடணும். ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்குங்க ஓகேங்களா. இப்போ நான் திரும்ப எடிட் பண்ண டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சிம்பிளாக அப்படியே முடிச்சிடறேன். ஸோ அடுத்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு நியூ கொடுத்துட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ 420
ஸோ இப்போ டெஸ்க்டாப்போடைய காமன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1546 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு லேயர் ஓப்பன் ஆகிடுச்சுல. ஸோ இதை தூக்கிட்டு வந்து ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல போட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் சைஸில் வேரியேஷன் ஆகுறது. ஸோ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோடைய சேனல் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தானே சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணணும், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து ஸோ நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணும்போது நிறைய இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இங்கே ஒரு சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது போல் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு. இதுதான். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் சேனல்னு வச்சுக்கலாம், என்னோட யூடியூப் சேனலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறேன். எடிட் சேனல் ஆர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் எடிட் சேனல் ஆர்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இதே ஃபோட்டோஸ் தான் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டட் டபுள் அப்படின்றது இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது நான் இதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக வந்துடும். அது என்ன செட் பண்ணணும் அது வந்துடும். ஸோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி டிவிக்கு என்ன தேவையோ மேலே ப்ரௌனிஷ் சென்டரில் வந்துடும். மொபைலில் வெறும் அந்த சென்டர் பார்ட் மட்டும் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலைங்க இந்த ஃபோட்டோஷாப்பில். அதுவும் இந்த சேனல் ஆட். ஏன்னா இதுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பிரத்யேகமான வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது யூடியூப்பில் பற்றி ஏதாவது சேனல் ஆட்டி தமிழ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓகே செலக்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இதை 2 MB-க்குள்ளே இருக்கணும். அதுதான் மெயினான பாயிண்ட். அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 MB-க்குள்ளே இருந்ததுன்னா மட்டும் உங்களால் சேனல் ஆர்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ரொம்ப ஈஸியாகவே வந்து சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ லோகோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நானும் அடிப்படையில் இருந்து தான் வந்தேன். ஸோ அதனால தான் தெரிஞ்ச விஷயத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.